ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் என்ன ஆச்சு, ரெண்டாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் அவர்களோட நோக்கமும் அடுத்த கட்ட வியூகங்களும் என்ன, மூன்றாவது சசிகலா அவர்களோட வியூகம் திடீர்னு மாறுவதற்கு என்ன காரணம், அடுத்து பாமக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதிமுக திமுக தாவேக கூட்டணிகளை பாதிக்குமா, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், அடுத்து அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு எஸ்ஐஆர் தான் காரணமா இருக்கும், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களோட கருத்து எல்லாமே தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கடைசி தீக்குச்சி. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் இறுதி கட்டத்தை நெருங்கியாச்சு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தோக்குனதுக்கு அப்புறம், செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருந்து வந்ததுக்கு அப்புறம் இல்ல விலக்கியதற்கு அப்புறம் இன்னும் ஒரு சில நாட்கள் இல்ல ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு இரட்டை இலை சின்னம் அதிமுக தலைமை யாருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. அது இபிஎஸ் அவர்களுக்கு தான் போகும், இல்லை ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் போகும். அது ரெண்டாவது. எஸ்ஐஆர் அதை கடைசியா பேசுவோம். ரெண்டாவது உள்கட்சி விவகாரங்கள். அதிமுக ஒன்று சேரணும், அதே மாதிரி அதிமுக ஒன்று சேர்த்து எப்படியாவது ஜெயிச்சு இபிஎஸ் அவர்கள் தலைமையில ஆட்சியை கொண்டு வரணும், அதிமுக இன்ஃபுளுயன்ஸ் இருக்கணும். இதுதான் பிஜேபி அவர்களோட ஒரு வியூகமா இருந்துச்சு. ஆனா எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் அதிமுக ஒன்றிணையவில்லை. அது இல்லாமையே வர 2026 எலெக்ஷன்ல அதிமுக பிஜேபி ஜெயிப்பதுதான் நோக்கமா இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு போர்க்கொடி தூக்கினதுக்கு அப்புறம் 10 நாள் காலக்கெடு, 20 நாள் காலக்கெடு, 1 மாசம் காலக்கெடு, இப்படி பல காலக்கெடுகள் கொடுத்து அதிமுக ஒன்று சேற்று இல்லைன்னா நானே ஒருங்கிணைப்பேன் ஒரு மிரட்டல் மாதிரி சொல்லும் போது இபிஎஸ் அவர்கள் வரிசையை பல நிர்வாகிகளை நீக்கினாங்க. 2000 1000 அது மாதிரி இப்படி நீக்கி கடைசியில இப்படி பலவிதமாக செங்கோட்டையன் அவர்கள் பேசி செங்கோட்டையன் அவர்களோட கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டுச்சு. ஆனா கட்சியில ஒரு தொண்டனாக அடிமட்ட நிர்வாகியாக இருந்தார். ஆனால் அந்த பதவியும் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் ஒன்று சேர்ந்தாச்சு, நாங்கள் ஒன்று சேர்ந்து அதிமுகவை ஒன்றிணைப்போம், அதிமுகவை வழிநடத்துவோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பதவியும் நீக்கப்பட்டுச்சு. அப்படி அவசரமா நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் இபிஎஸ் அவர்கள் ஒரு வழக்கறிஞர்கள் மீட்டிங் வச்சு ஒரு இரவு ஃபுல்லா கலந்து ஆலோசித்து நிறைய நிர்வாகிகளை நீக்க காரணம் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு சின்ன பவர் இருந்துச்சு. இப்ப அந்த பவர் அவர்கிட்ட இருந்து வாங்கியாச்சு. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ்குள்ள வந்துட்டாங்க. ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ்ல ஓபிஎஸ் அவர்களோட நோக்கம் அதிமுக ஓபிஎஸ் அவர்களோட தலைமையில வரணும், இரட்டை இலை சின்னம் அவருக்கு தான், அதிமுக தலைமை அவருக்கு தான். இதுதான் ஓபிஎஸ் அவர்களோட நோக்கம். டிடிவி தினகரன் அவர்களோட நோக்கம் இபிஎஸ் அவர்கள் எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும், அவர் ஒரு துரோகி, அதிமுகவுக்கு துரோகி, அவரை தோற்கடிப்பது மட்டுமே என்னோட நோக்கம் அப்படின்னு அமமுக சார்பில் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாங்க. மூன்றாவது செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு ஒரு பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. திரும்பவும் முதல்ல இருந்து அதிமுகவை நான் எப்படியாவது ஒருங்கிணைப்பேன். எங்க ஆரம்பிச்சாரோ ஒரு வாரம் டைம் கொடுத்து, 1 மாசம் டைம் கொடுத்து, இப்ப கடைசியில 6 மாசம் டைம் கொடுத்து, இப்படி பல மாசங்கள் டைம் கொடுத்து 2026 2036 2046 எத்தனை வருஷங்கள் போகும் அப்படின்னு தெரியல. இப்படி 3 பேரோட நோக்கங்கள் வெவ்வேறாக இருப்பது இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். இதுதான் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் இருக்கிற ஒரு அடிநாதம். ஓபிஎஸ் அவர்களோட போராட்டம் அதிமுக தலைமை, டிடிவி தினகரன் அவர்களோட போராட்டம் இபிஎஸ் அவர்களை தோற்கடிக்கணும், செங்கோட்டையன் அவர்களோட நோக்கம் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும். இந்த 3 பேர்த்தோட நோக்கங்களுமே வெவ்வேறாக இருக்கும் பொழுது எப்படி ஒன்று சேர்ந்தார்கள், எப்படி ஒன்று சேர்ந்து வர 2026 எலெக்ஷன்ல அதிமுகவை ஒருங்கிணைக்க போறாங்களா, இல்ல அதிமுகவை பிரிக்க போறாங்களா, இல்ல அதிமுகவை தோற்கடிக்க போகிறார்களா, இல்லை அந்த 2000 நிர்வாகிகளை திரும்ப அதிமுகவுக்கு கொண்டு வருவாங்களா, ஒண்ணுமே தெரியல. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன், டிடிவி தினகரன் அவர்கள் நான் இபிஎஸ் அவர்களை தோற்கடிப்பேன், ஓபிஎஸ் அவர்கள் நான் தான் அதிமுக தலைமை. இப்படி போயிட்டு இருக்கிறது ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் உச்சகட்டம். ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை பெருசுதான் ஆயிட்டு தவிர சின்னது ஆகல. இப்படியே போகும் பொழுது இன்னும் எலெக்ஷனுக்கு 6 மாசங்கள் கூட இல்லாத பொழுது இரட்டை இலை சின்னம் அதிமுக தலைமை தீர்ப்பு கண்டிப்பா வரத்தான் போகுது. இப்படி தீர்ப்பு வரும் பொழுது கண்டிப்பா இபிஎஸ் அவர்களுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ போகும். மெஜாரிட்டி வைஸ் பார்க்கும் பொழுது கண்டிப்பா இபிஎஸ் அவர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் கடைசி வரைக்கும் கலகம் பண்ற மாதிரி தான் இருக்குதே தவிர அவர் தீர்த்து வைக்கிற மாதிரி இல்லை. இது ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் அவர்களோட உச்சமா இருக்கு. அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவரோட அடுத்த கட்ட முடிவு வச்சு பார்க்கும் பொழுதுதான் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் முடிவு தெரியும். இதற்கு நடுவுல அதிமுக தாவேகா கூட்டணி, ஓபிஎஸ் தாவேகா கூட்டணி, இது எல்லாமே பாக்குறதுக்கு காமெடியா இருக்கு. அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்த்தாங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல முதல்ல முதலமைச்சர் சீட் யாருக்கு,
பேச்சுவார்த்தை தோல்வி. அடுத்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. ஒன்றுக்கொன்று முரண்பாடா போயிட்டு இருக்கும் பொழுது திரும்பவும் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. அதற்கு முன்னாடியே ஓபிஎஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் பொழுது அதுவும் தோல்வியில தான் முடிஞ்சு. ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் எந்த கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு அபிஷியலா சொல்லல அப்படின்னாலும் இப்போ அமமுக கூட்டணி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதிமுக தலைமை யாருக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வராத வரைக்கும் அவர் இப்போ தனித்து நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரிதான் சசிகலா அவர்களும் தனித்து நிக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் பொழுது பீகார் எலெக்ஷன் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் அப்படின்னாலும் இன்னொரு வியூகம் அவங்க பண்ணனாங்க. பிஜேபியோட வியூகம் இப்போ பீகார்ல எப்படி ஒரு கட்சிக்கு எதிராக இருந்த கட்சிகளவே எப்படியாவது பேசி கூட்டணி சேர்த்து எதிர்கட்சியை தோக்கடிச்சு திரும்பவும் ஆட்சி பிடித்தார்களோ அதே மாதிரி தமிழகத்துல ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள், திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய முயற்சி போயிட்டு இருக்கு. அதுலதான் தாவேகா கூட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள் எல்லாரும் கூடயுமே பேச்சுவார்த்தைகள் நடத்தி தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்பதான் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. நீ அடுத்து தமிழக எலெக்ஷன் தான் போக்கஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் நிச்சயம் எல்லாரும் கூடயும் திரும்ப பேச்சுவார்த்தைகள் நடத்துவார். அப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா? அதிமுகவுல ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், தாவேகா விஜய் அவர்கள், சசிகலா அவர்கள் இப்படி எல்லாரையுமே பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைத்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. யார் என்ன சொன்னாலும் இதுதான் உண்மை. வர 2026 எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா, திமுக கூட்டணி ஜெயிக்குமா, தாவேகா கூட்டணி ஜெயிக்குமா இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது இதற்கு நடுவுல திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக மூத்த நிர்வாகி அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும், எப்படி பீகார்ல ஒரு எஸ்ஐஆர் நடத்தி பிஜேபி ஆட்சியை பிடித்ததோ அதே மாதிரி தமிழகத்திலும் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும். எஸ்ஐஆர் நடத்தும் பொழுது 1 கோடி வாக்குகள் நீக்கப்படும், அதனால் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னது இது பலத்தை காட்டுற மாதிரி தெரியல. நாங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியல. 1 கோடி வாக்கு நீக்கிற அளவுக்கு இங்க 1 கோடி போலி வாக்காளர்கள் இல்ல. ஒரே அட்ரஸ்ல 400 வெளிமாநிலத்தவர்கள் போலி வாக்காளர்களா இருக்கிறது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு. அதை நீக்கிறதுக்கு முடியாதவங்க 1 கோடி தமிழக வாக்காளர்களை நீக்கிறது யார்? இந்த திமுகவுக்கு இருக்கிற ட்ரெடிஷனல் வாக்குகளா இல்ல அதிமுகவுக்கு இருக்கிற ட்ரெடிஷனல் வாக்குகளா? பீகார்ல என்ன நடந்தாலும் பிஜேபிக்கு அவ்வளவு ஆதிக்கம் இல்லாத பொழுது, அவ்வளவு வாக்கு வங்கி இல்லாத பொழுது இப்ப திடீர்னு ஜெயிச்சு இருக்கிறது, அவ்வளவு ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது எஸ்ஐஆர் போலி வாக்குகள் அப்படின்னு சொல்லலாமா? இது மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழகத்துல இப்ப எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு. இதோட விளைவு இன்னும் கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. இதே நேரத்துல தேமுதிக, பாமக நம்ம முக்கியமா பார்க்க வேண்டும். அந்த கட்சி கூட்டணிகள் எங்க போக போகுது? தேமுதிக ஆல்ரெடி திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிச்சாச்சு, திமுக கூட போக போறாங்க அப்படின்னு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதிமுக ஆல்ரெடி பிராமிஸ் பண்ண மாதிரி போன எலெக்ஷன்ல ஒரு எம்பி சீட் தேமுதிகவுக்கு தரல. அந்த ஒரே காரணத்தினால அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தேமுதிக போகல அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. பாமகக்குள்ள பல கட்சி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கட்சி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதற்கு ஒரு 3வது கட்சி தேவைப்படுகிறது. அது மேபி பிஜேபியா கூட இருக்கலாம். அப்படி தீர்த்து வைப்பதற்கு இருக்கும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் போவார்கள். இதுதான் பேச்சுவார்த்தைகள், இப்படிதான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தாவேகா கூட்டணியில இது வரைக்கும் யாரும் சேரல. இருந்தாலும் தாவேகா கூட்டணி பாமகவை எப்படியாவது கூட சேர்த்தணும், தேமுதிகவை கூட சேர்த்தணும். அதற்காக பிராண்டா விஜயகாந்த் அவர்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணனாங்க, எம்ஜிஆர் அவர்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணனாங்க, இப்படி அண்ணா அவர்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணனாங்க. ஆனா இந்த தலைவர்கள் எல்லாருமே வெவ்வேறு கொள்கைகளோட உடையவர்கள். திமுகவை உருவாக்கியவர் அண்ணா அவர்கள், அதிமுகவை உருவாக்கியவர்கள் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா அந்த 2 கட்சியுமே எதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனா அந்த தலைவர்களோட வாக்கு மட்டும் இவருக்கு வேணும். சீமான் அவர்கள் எங்களுக்கு கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி தனியா நின்றுட்டு இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி கடைசியில் பார்க்கும் பொழுது அதிமுக பிஜேபி கூட்டணியே பிஜேபி தலைமையில் போயிருமோ? அதிமுக தலைமை அப்படின்னு சொன்னாலும் இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராங், இபிஎஸ் அவர்களோட தலைமை, அவரோட ஆதிக்கம் எந்த அளவுல இருக்கும் அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கு. தெரியாது அப்படின்னு சொல்றதை விட பிஜேபியோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். வர 2026 எலெக்ஷன்ல அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சாலும் கூட அதிமுக இபிஎஸ் அவர்களோட ஆட்சி அங்க நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்றதை விட கண்டிப்பா நடக்காது. பிஜேபியோட ஆதிக்கமும் பிஜேபியோட ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்கும். நேரடியா இந்தியை திணிக்க முடியல அப்படின்னு மறைமுகமா இந்தியை திணிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களா இப்படின்னு பலவிதமான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில ஒரு சிறு கட்சி வந்து சேர்ந்திருந்தாலும்
புதிய பாரத கட்சி எங்களுக்கு 5 சீட்டு கொடுத்தாதான் நாங்க கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதுவும் ஆட்சியில் பங்கு கேட்கும் பொழுது அந்த கட்சி எப்பொழுது வேண்டாலும் தாவேகா கூட்டணிக்கு போகிறதுக்கு தயாரா இருக்குது. ஒரு கட்சி உள்ள சேரும் பொழுது இன்னொரு கட்சி பிரிய தயாரா இருக்கு. இதுதான் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஒரு முடிவு. ஒரு கட்சி வந்து சேர்ந்தால் ஒரு கட்சி பிரிய நிலைமையில் இருக்கு. அதே நேரத்துல திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி அதிக சீட் கேட்கறது மிகப்பெரிய பயமா இருக்கு. பீகார் எலெக்ஷன்ல 60 சீட் அப்படி கொடுத்தும் கூட ஒரு 6 சீட் 7 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சதே தவிர மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க முடியாத பொழுது தமிழ்நாட்டுல அவங்க அதிக சீட்டுகள் கேட்கறது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதகமா தான் இருக்கு. இதுவே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகமா பார்க்கலாம். எஸ்ஐஆர் நடத்துறது ஒரு சாதகம், காங்கிரஸ் ஆதிக்கம் இருக்கிறது ஒரு சாதகம். திமுக கூட்டணி இதனாலேயே வீக்காக போகுது. இத்தனை நாள் திமுக கூட்டணி தான் சாதகமா இருந்துச்சு. ஆனா இப்ப கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்கும் பொழுது அந்த திமுக கூட்டணிக்கு காங்கிரஸே ஒரு மைனஸ் ஆக போகுது. காங்கிரஸுக்கு அதிக சீட் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல திமுக கூட்டணி இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதகம் திமுக கூட்டணிக்கு. அதே மாதிரி தாவேகா கூட்டணிக்கு இதுவரைக்கும் யாரும் சேரவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு மட்டுமே சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில டிடிவி தினகரன் அவர்கள் மட்டுமே ஒரு நாளைக்கு 2 தடவை தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் நடுவுல தான் போட்டி. அதிமுக பிஜேபி கூட்டணி போட்டியிலே இல்ல. இருந்தாலும் எங்களோட கூட்டணி முடிவுகள் நாங்க விரைவில் எடுப்போம், எங்களோட கூட்டணி முடிவுகள் வேற, நாங்கள் தாவேகா கூட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது வர 2026 எலெக்ஷன்ல டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி அமமுக கண்டிப்பா தாவேகாவில் இருக்க போகுது. இந்த நேரத்துல சசிகலா அவர்களோட வியூகம் கண்டிப்பா மாறி இருக்கு. இவ்வளவு நாள் யாரோ ஒருவரை சார்ந்து இருந்தவர் டிடிவி தினகரன் அவர்களையோ இல்ல ஓபிஎஸ் அவர்களையோ இவர்களை சார்ந்து இருந்தவர் வெளியே வந்துட்டு அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க திட்டமிடுறாங்க. அந்த பிளானை பார்க்கும் பொழுதுதான் கண்டிப்பா சசிகலா தலைமையில் ஒரு கூட்டணியை கண்டிப்பா பார்க்க முடியும். அது தேர்தல்ல 4வது மிகப்பெரிய கூட்டணியை பார்க்கலாம். தாவேகா கூட்டணிக்கு போகாத பட்சத்துல அமமுக கண்டிப்பா சசிகலா அவர்கள் தலைமையில் இருக்கும். சசிகலா அதிமுக இருந்து பிரிஞ்சு போன நிர்வாகிகள், ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து 2வது அதிமுகவா அவங்களோட அணியை காட்டும் பொழுது தாவேகா கூட்டணிக்கு வாக்கு வங்கி குறையும். அதிமுக வாக்கு வங்கியை பிரிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிற கனவு அவங்களுக்கு குறையும். அதே மாதிரி திமுகவிலிருந்து ஒரு சில நிர்வாகிகள் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில அதிமுக நிர்வாகிகள் பிரிஞ்சு போய் திமுக சேர்ந்திருக்காங்க. அவங்க திரும்ப பிரிஞ்சு வருவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரமாட்டாங்க. இனி அதிமுகவிலிருந்து பிரிகிற நிர்வாகிகள் கண்டிப்பா அந்த புது கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வர 2026 எலெக்ஷன் கண்டிப்பா மும்முனை போட்டி அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தது. இன்னும் 2 மாதங்கள்ல இல்ல சில மாதங்கள்ல அதிமுக தலைமை இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்கு அப்படின்னு தீர்ப்பு வந்ததற்கு அப்புறம் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா கூட்டணி, சசிகலா அவர்கள் தலைமையில கண்டிப்பா ஒரு கூட்டணி இருக்கும். அதற்கடுத்து நாம் தமிழர் கட்சி இருக்கும். தமிழகத்துல பிஜேபியோட ஆதிக்கம் காட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா நடக்காது. பீகார்ல நடந்த மாதிரி தமிழகத்தில் நடக்காது. தமிழக மக்களோட விழிப்புணர்வு, தமிழகத்தில் இருக்கிற வாக்குச்சாவடியில் இருக்கிற திமுக அவர்களோட பூத் கமிட்டி மெம்பர்ஸ், அதிமுக அவர்கள் இருக்கிற பூத் கமிட்டி மெம்பர்ஸ், தாவேகா அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவர்களோட பூத் கமிட்டி மெம்பர்ஸ். அதே மாதிரி சசிகலா அவர்களுக்கும் அனுபவம் இருக்கு, ஓபிஎஸ் அவர்களுக்கும் அனுபவம் இருக்கு, டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அனுபவம் இருக்கு. இது மாதிரி பல அனுபவங்கள் இருக்கும் பொழுது பிஜேபி என்ன நினைத்தாலும் அவர்களோட ஆதிக்கத்தை தமிழகத்துல செலுத்த முடியாது. அதிமுக தலைமையில தான் அவங்க கூட்டணி அமைக்க முடியும். அதிமுக அவர்களோட ஆதிக்கத்தை தான் அவங்க வாங்கிக்க முடியுமே தவிர எஸ்ஐஆர் தமிழகத்தை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா அதோட பாதிப்பு கம்மியா தான் இருக்கும். அது அதிமுகவுக்கு சாதகமா இருந்தாலும் பிஜேபிக்கு சாதகமா இருக்காது. இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். அடுத்து எந்தெந்த கூட்டணிகள் எப்படி அமையும், எப்படி மாறும், அப்படி ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.